அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஸ்ரீராம நவமி இன்றைய தினத்தில் இந்த 9 வரிகளை மறக்காம சொல்லுங்க. முழு ராமாயணம் படித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு மிகவும் புண்ணியமான நாள், அதாவது ஸ்ரீராம நவமி. இந்த நாள் எதற்காக இவ்வளவு முக்கியம் தெரியுமா? இன்றுதான் ஸ்ரீராமர் அவதரித்த நாள். இன்று நாம் ஒரு சின்ன மந்திரம் அல்லது 9 வரிகளை சொன்னால் அது முழு ராமாயணம் படித்த பலன் தரும் அப்படின்னு நம்பப்படுது. ஸ்ரீராம நவமி என்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த நாள். ராமர் யார் தெரியுமா? ஒரு ராஜா மட்டும் இல்ல, ஒரு மகன், ஒரு கணவன், ஒரு நண்பன், ஒரு நீதிமான். அவர் வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு வழிகாட்டியா வாழ்ந்திருக்காரு. ராமாயணத்தோட சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். ராமாயணம் அப்படின்றது வெறும் கதை கிடையாது, அது ஒரு வாழ்க்கை பாடம். தந்தை சொன்னதால் ராஜ்யத்தை விட்டவர் ராமர், அன்புக்காக வனவாசம் சென்றவர், சத்ரு மீது கூட கருணை காட்டியவர். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் எதுவானாலும் தர்மத்தை விடக்கூடாது. இந்த 9 வரிகளில் இப்போது நான் கூறக்கூடிய 9 வரிகள் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன் தெரியுமா? ராமர் நாமம் மிகவும் புனிதம். ராமா என்று சொன்னால் கூட பாவங்கள் நீங்கும். இந்த 9 வரிகள் சொல்லும் போது மன அமைதி கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், வேலை பணம் பிரச்சனை சரியாகும், குழந்தைகள் நல்ல பாதையில் செல்வார்கள். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 9 வரிகளை மெதுவாக சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம், ஜெய ஸ்ரீராம், ராம ராம சீதாராம, ஸ்ரீ ராமச்சந்திரா, ராமநாமம், ராம துதிகள், ஸ்ரீராம பகவான், ஜெயராம ஜெயராம. எப்படி இதை சொல்ல வேண்டும்? காலை அல்லது மாலை நேரம் இதை நீங்கள் சொல்லலாம். சுத்தமான இடத்தில் உட்கார்ந்து, அதாவது பூஜை அறையில் கூட அமர்ந்து நீங்கள் சொல்லலாம். மனதில் ராமரை நினைத்து தீபம் ஏற்றி சொல்ல வேண்டும். முக்கியமாக மனம் அமைதியாக இருக்க வேண்டும், ஒரு நிலையோடு சொல்ல வேண்டும். இந்த 9 வரிகளை சொல்வதால் நமக்கு கிடைக்கிற பலன்கள்: மன அழுத்தம் குறையும், வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், தடைகள் நீங்கும், கடன் பிரச்சனை குறையும். அதாவதுங்க, இந்த நாமத்தை சொல்லும் போது எப்படி குறையும்னு கேட்குறீங்களா? எல்லா பிரச்சனைகளும் தீரும் நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டில் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள்ல இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் துரத்தணும்னா இப்படிப்பட்ட தெய்வங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் உங்கள் வாயில் உச்சரிக்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ரூமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த அறை ஃபுல்லாகவே உங்களோட சத்தம் கேட்கும் இல்லையா? ஸோ அப்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக நம்ம விரட்டும் போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம நினைக்கிற விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும், நம்ம பேசுகிற விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும்போது நடக்கிறதும் பாசிட்டிவாக தானே இருக்கும். அதனால ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற நாமத்தை இன்று முழுவதுமாக உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நல்லது உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்ரீராமர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை, அமைதியை, செழிப்பை தரட்டும்னு சொல்லி வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். முடிந்தால் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.